இது திருச்செந்தூர் முருகர் கோயில் கும்பாபிஷேகம். எல்லாருக்கும் திருச்செந்தூர் போகணுன்னா கஷ்டம். ஆனால் பக்கத்தில் இருக்க முருகரை கூட பார்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனால் சிறுவாபுரி. அதனால் சிறுவாபுரி முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டோம். என் பொண்ணும் சிறுவாபுரி கோயில் போகணுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டதுலேருந்தே கேட்டிருந்தாங்க. சரின்னு கிளம்பியாச்சு. கோயிலெலாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது சனீஸ்வர பகவானுக்கு எதிரில் வந்து ஒரு பர்ஸு கேட்டிருந்தேங்க. அது ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கு ஏஜ். ஏன்னா பர்ஸோடைய மாடல் அப்படி இருந்தது. எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்களே தவிர யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. நானும் போய் என்னதான் இதுன்னு போய் பார்த்தா பர்ஸு இருக்குது. பிரசாதம் சாப்பிடும்போது மடியிலேருந்து கீழே விழுந்திருக்கும் போல இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணுறது, எடுத்தால் பிரச்சனை வரும்னு எல்லாரும் யோசித்தாங்க. நானும் போனேன். எங்கள் வீட்டுக்காரர் கம்முன்னு வாங்கினார். ஏன்னா என்னை பற்றி எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லாவே தெரியும். அதனால் கம்முன்னு வாங்கினார். ஆனால் எனக்கு மனசு கேட்கல. நான் அதை எடுத்து பர்ஸை திறந்து பார்த்தேன். எல்லோரும் முன்னாடியும் திறந்து பார்த்தது எதுக்குன்னா ஃபோன் இருக்கான்னு தான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போதே நிறைய காசுங்க இருந்தது தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா உள்ள பேப்பர்ஸ் இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், மரியாதையாக மூடி எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்டு வந்துட்டுன்ட்டார். அதுக்கப்புறமா சரி நானும் ஆஃபீஸ் ரூமில் தான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபோன் இருந்தால் ஃபோனுக்கு கால் பண்ணி சொல்லலாம், லாஸ்ட் நம்பருக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் ரூமில் கொடுக்குறேன், சிறுவாபுரியில் இருக்குது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கார் நீ எந்த பேப்பரையும் எடுக்க வேணாம், கம்முன்னு போய் கொடுத்துட்டு வானார். ஏன்னா ஏன்னு அப்புறமா கேட்டால் எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு, பர்ஸை எடுத்து நம்ம திறந்து நான் இவ்வளோ பணம் வச்சுருந்தேன் அப்படின்னு பிரச்சனை வரும், கோயிலுக்கு நிம்மதியாக போகலாமா தாயேனார். சரின்னு சொல்லிவிட்டு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் ரூமுக்கு தேடி போனால் ஆஃபீஸ் ரூமில் ஒருத்தரும் கிடையாது. திடீர்னு அந்த வழியாக வந்தவர் இது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார். என் ஹஸ்பண்டும் கொடுத்துட்டு வாங்கினார். நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கும் நான் இதை தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் இதை தான் சொல்கிறேன். ஒரு பர்ஸு மிஸ் ஆகிருக்கு. அதில் ஒன்று ஃபோன் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒரு பேப்பரில் 2 முக்கியமான நம்பர் எழுதி வைங்க. ஏன்னா அந்த பேப்பரை எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா கூட சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த பர்ஸு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.